இப்போ நீங்கள் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் வெளியவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஷாப் வச்சு நடத்துறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க, பிஸ்னஸ்க்குள்ளே எமோஷன்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டு இல்லை ஃப்ரீயாகவே கேட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ளே எமோஷன்ஸ் கொண்டு வரக்கூடாது. பிஸ்னஸ் வேறு, ஃபேமிலி வேறுன்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டையும் பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் 1 தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ராஃபிட்ஸ் வர்றப்ப உடனே கட் பண்ணிடுவோம். ஆனால் லாஸ் போயிட்டு இருக்கப்ப நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சு அகைன் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி ஹோப்போடு இருப்போம். இதுவே ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கப்போ ஹோப் இல்லாமல் உடனே கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான். எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின். அவங்கள்ட்ட சரியான டிசிப்ளின் இருக்காது. மார்க்கெட்டை பற்றி அவங்க சரியாக புரிஞ்சுக்காம எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே எக்ஸிட் ஆகுறதுன்னு தெரியாமல் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. இந்த 3 விஷயம்தான் இதுக்கான காரணம். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி வீக்காக இருக்கிறது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் வெளியவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஷாப் வச்சு நடத்துறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க, பிஸ்னஸ்க்குள்ளே எமோஷன்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டு இல்லை ஃப்ரீயாகவே கேட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ளே எமோஷன்ஸ் கொண்டு வரக்கூடாது. பிஸ்னஸ் வேறு, ஃபேமிலி வேறுன்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டையும் பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். அப்போ இதுக்குள்ளேயும் நம்ம எமோஷன்ஸை கொண்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அது லாஸாகவும் ஆகலாம், ப்ராஃபிட்டாகவும் ஆகலாம். ஸோ எப்பயுமே ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணுறத விட லாஸுக்கு தான் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் ஆவீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆயிடுவீங்க. லாஸ் தான் உங்களுக்கு ஆகும் அதிகபட்சம். ஸோ நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் நிறையா மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. நான் சொல்கிறனாலையோ இல்லை இன்னொருத்தவங்க சொல்கிறனாலையோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்க. நீங்கள் எப்போ நீங்களாம் உட்காந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்குறீங்களோ அப்போ தான் நீங்களும் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆவீங்க. ஏன்னா மெனி ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு அதிகமான காரணமாக இருக்குது. இந்த எமோஷ்னல்னால தான் நிறையா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டிசிப்ளினே இருக்காது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சடனாக உள்ளே வருவாங்க, மார்க்கெட்டை பார்ப்பாங்க, ரெட் கேண்டில் இறங்கிட்டு இருக்கும், செல் என்ட்ரி போவாங்க. ஆர் க்ரீன் கேண்டில் ஏறிட்டு இருக்கும், பை என்ட்ரி போவாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees 200 rupees எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க 200 rupees. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மார்க்கெட்டு உங்கள்கிட்ட இருக்க மொத்த ப்ராஃபிட்டையும் மொத்தமாக பிடிங்கிக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு டிசிப்ளினோட பண்ணுங்கள். உங்களுக்கான என்ட்ரிக்கான இடம் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு பெரிய ரீசன். நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், நம்ம எங்கே டார்கெட் செட் பண்ணணும், நம்ம எங்கே எஸ்எல் மெயின்டைன் பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இடையில கட் பண்ணிட்டு வரமாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, எஸ்எல் எங்கே மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது, டார்கெட் எங்கே வைக்கணும்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரும்னு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, டார்கெட் வைப்பீங்க. அதுவே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரேண்டமாக என்ட்ரி எடுக்கிறப்ப கண்டிப்பாக எமோஷ்னலி வீக்காக தான் ஆவீங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் பார்த்தோன்னே வெளியே எப்படா ஓடலான்னு தான் பார்ப்பீங்க. இதுவே லாஸ்க்கு போச்சுன்னா பரவாயில்ல எப்படியாச்சும் ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த சின்ன லாஸை ஏற்றுக்க முடியாமல் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பெரிய லாஸாக தான் போய் முடியும். அந்த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸோட தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன லாஸஸ் எல்லாம் ஏற்றுக்க பழகினா தான் உங்களால் நல்ல டிசிப்ளின் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆக முடியும். நீங்கள் சின்ன லாஸை ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த ரிஸ்க்கை நம்ம எவ்வளோ கம்மியாக மெயின்டைன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே சின்ன சின்ன லாஸை ஏற்றுக்க பழகுங்க. அப்போ தான் நீங்களும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஒரு மெயின் ரோல். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரியலை, எங்கே என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ரேண்டமாக என்ட்ரி எடுக்கிறீங்க. அந்த இடத்துல என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து
ஒரு ரூ. 500 லாஸு, ரூ. 1000 ப்ராஃபிட்னு சொல்லி எஸ்எல் அண்ட் டார்கெட் செட் பண்ணீங்கன்னா கூட ஸ்டில் நீங்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ பாதியிலே கட் பண்ணிட்டு வர்றதுக்கு இதுவும் ஒரு பெரிய ரீசன். நீங்கள் சரியாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எஸ்எல் வைக்க மாட்டீங்க. எஸ்எல் வச்சா அடிச்சிருவோம், எங்கள் லாஸ் ஆகிரும்னு சொல்லிட்டு எஸ்எல் வைக்க மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட் காட்டினோடனே எடுத்துகிட்டு வெளியே ஓட தான் தோணுமே தவிர்த்து ஹோல்டு பண்ண தோணவே தோணாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்தால் பாதியில் கட் பண்ணிடுறீங்க, லாஸ் வந்தால் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு பிகினர் ட்ரேடர் மைண்ட் செட்லேருந்து பேசுகிறேன். நானும் பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப சின்ன சின்ன லாஸை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேன், நானும் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ப்ராஃபிட் ஒரு 100 200 வந்தால் கன்ஃபார்மாக எக்ஸிட் ஆகிட்டு வந்துடுவேன். இதுவே லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 போனால் கூட நான் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். அது எப்போ ரெக்கவர் ஆகும்ன்ட்டு. அது கடைசியில் ரெக்கவர் ஆகாது. 3000 4000 லாஸில் தான் போய் முடியும் அந்த டேவே. ஸோ பிகினர் ட்ரேடராக இருக்கவங்க கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இதை ஓவர் கம் பண்ண. ஆனால் நீங்களும் உங்கள் கெரியரை ட்ரேடிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் நீங்களும் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகணும், என் கெரியர் ட்ரேடிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைனா இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிடலாம் மார்க்கெட்லேருந்து, நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. உங்கள் கெரியர் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்எல் அடிக்க விடுங்க, இல்லைனா டார்கெட் அடிக்க விடுங்க. இடையில கன்ஃபார்மாக க்ளோஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதில் சொன்னது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கும் இது எல்லாமே நடந்திருக்கு, அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நானும் பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப இதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இதை யாருனாலையும் ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்களும் கன்ஃபார்மாக ஓவர் கம் பண்ணலாம். நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகணும்னா வேறு வழியே இல்லை. ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்க விடுங்க, இல்லைன்னா டார்கெட் அடிக்க விடுங்க. ரெண்டும் இல்லாமல் இடையில க்ளோஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ப்ராசஸை நம்புங்க, ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் 1 தான். நம்ம இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ கற்றுக்கங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருங்க, பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், டிசிப்ளினாக இருங்க. எல்லாருமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாப்பி ட்ரேடிங் கைஸ்.